ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏஞ்சல் ராய் இவங்கள பற்றி இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம். அதாவது வந்து ஏஞ்சல் ராய் அப்படின்ற அந்த ஒரு பியூட்டிஃபுல் இந்தியன் கேர்ள் பேசிக்காக யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மாடல், ஒரு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு சிங்கராகவும் இருக்காங்க. இவ்வளோ திறமைகளை கொண்ட இந்த ஏஞ்சல் ராய்க்கு அழகில் துளியும் வந்து குறைவில்லாமல் தான் இவங்களுடைய கட்டமைப்பு எல்லாமே இருக்குது. அதாவது வந்து உடற்கட்டமைப்பு எல்லாத்தையும் சொல்கிறேன். இந்த செல்லத்துடைய வேலை என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, யூடியூப்பு, இன்ஸ்டா, ஃபேஸ்புக் இது போன்ற எல்லா தளங்கள்லையுமே தன்னுடைய அந்த நடிப்பு திறமையால் ஒரு பாட்டு இருக்குன்னா அந்த பாட்டுக்கு வந்து அவங்களுடைய அந்த டான்ஸு, அந்த லிப் மூமெண்ட்டு, அதாவது லிப் வந்து அந்த பாட்டுக்கு ஏற்ற மாரி சிங் பண்ணி அதுக்கு இது மாரி ஆட் பண்ணுறது, அந்த மாதிரியான வேலையை தான் பார்த்துக்கிட்டு இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து மில்லியன் கணக்கில் தன்னோடய ஃபாலோயர்ஸை வந்து ஏற்றி வச்சுருக்கா. அதாவது இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த திறமை மட்டும்தான் காரணம் அப்படின்ற கணக்கே கிடையாது. ஏன்னா அவருடைய அழகும் இதுக்கு வந்து மிகப்பெரிய காரணமாக இருக்குது. இன்றைக்கி இருக்கிற இந்த சோசியல் மீடியா வேர்ல்டில் அழகு இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி கவர்ச்சி காட்டணும். அதில் வந்து ஒரு விதத்தில் ஏஞ்சல் அப்படின்ற இந்த கேர்ள் வந்து சக்ஸஸ் ஆகியிருக்காங்க அவங்களுடைய அவுட்ஃபிட்ஸால் அப்படின்றத வந்து மறுக்க முடியாத உண்மை. நமக்கு பொறுத்தளவுக்கு வந்து ஏஞ்சல் ராய் அப்படின்ற இவ வந்து ஒரு பரிச்சயம் இல்லாத ஒரு ஆள். நாம் இந்த இதில் ஏஞ்சல் ராயை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு நீங்கள் என்ன காரணம் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ஒரு கமெண்ட் பாக்ஸில் வந்து ஏஞ்சல் ராயை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு போட்டிருந்தாரு. அதுக்காக தான் இந்த இதை நம்ம ரெடி பண்ணுறோம். ஏஞ்சல் ராயுடைய வயசு இப்போ என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா 23 தான் ஆகுது. 2003 தான் வந்து இவள் வந்து பிறந்திருக்கா. இவளுடைய வயசு இப்போதைக்கு வந்து 23 தான். ஆனால் இவளுடைய இந்த 23 வயசில் இவளுடைய அழகாலையும் நடிப்பாலையும் மற்றும் வந்து இந்த சோசியல் மீடியாவில் இவளுடைய அந்த ஒரு அதிகமான கவர்ச்சியால் இழுத்த அந்த ஃபாலோவர்ஸாலேயும் இவளுடைய இன்றைய வருமானம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 lakhs ஒரு மாதத்துக்கு 40 லட்ச ரூபா வரைக்கும் வருமானம் வரக்கூடிய ஒரு பொண்ணாக வந்து வந்துட்டுருக்கா. டெல்லியில் பிறந்தவ இப்போ மும்பையில் வந்து படுஜோராக பயங்கரமாக சோசியல் மீடியாவில் வைரல் கேர்ளாக இருக்கிற ஒரே காரணத்தால் இன்றைக்கி ஏகப்பட்ட ஒரு எப்படி சொல்கிறதுனா சில ஆட்ஸ் அது மாதிரி வரும், இல்லை சில சினிமாவில் சீன்ஸு, இல்லை சாங்ஸு, இந்த மாதிரியான இதெல்லாம் இன்றைக்கி சம்பாரித்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 கோடி ரூபா வரைக்கும் இவளுடைய நெட்ஒர்த்தை வந்து இப்போதைக்கு வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கா. முக்கியமாக வந்து இவளுடைய அவுட்ஃபிட்ஸ் எல்லாமே நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னடா ஆளுக்கும் சைஸுக்கும் வந்து எந்த விதமான சம்மந்தமும் இல்லை, அந்தளவு கடை இருக்குது அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். அந்தளவுக்கு தான் நாம்ளும் ஆச்சரியப்பட்டு ஒவ்வொரு இதையும் பார்த்தோம். நீங்களும் நாம் கொடுக்குற இந்த ஃபோட்டோஸில் அவளுடைய அவுட்ஃபிட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ரசித்து பார்த்தீங்க அப்படின்னா, நிச்சயமாக உங்களுக்கே வந்து நாம் நினைக்கிற அந்த எண்ணம் வந்து உங்களுக்கே வரும். எப்படிடா இப்படி ஒரு இமாலய வளர்ச்சி, ஒரு இமயமலை வளர்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வளர்த்து எடுத்திருக்கா. எண்ணத்தை சாப்பிட்டு இப்படி வளர்ந்துருக்கா, அதாவது வந்து வளர்த்து எடுத்திருக்கா அப்படி தான் சொல்லணும். இப்படி அழகாக தழுக்கு முழுக்கா வச்சிருக்க நம்ம ஏஞ்சல் ராயோடைய ஹைட் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா 1.67 மீட்டர். அதாவது வந்து அவருடைய வெயிட் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா 45 kg தான். நல்லா பார்த்துங்க, வெயிட்டே 45 kg தான். ஆனால் இவருடைய இமாலய வளர்ச்சின்றது எந்த அளவுக்கு வந்து இருக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இவருடைய அந்த அவுட்ஃபிட்ஸில் வந்து அந்த மெஷர்மெண்ட் என்னென்னு பார்த்துங்க, 26, 28, 26. இதாவது வந்து இது வந்து கிட்டத்தட்ட வந்து எனக்கு வந்து இதில் நம்பிக்கை இல்லை. எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 38, 28, 34 இப்படி வேணால் வச்சுக்கலாம். அந்த ரேஞ்சில் தான் வந்து ஏஞ்சல் ராயோடைய அவுட்ஃபிட்ஸ் வந்து இருக்குது. நிச்சயமாக வந்து உங்களுடைய மதிப்பீடு என்னன்றதையும் நீங்கள் தாராளமாக நம்மளை கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து இவளுடைய
ஐ கலர் வந்து டார்க் ப்ரௌனு, ஹேர் கலர் வந்து நம்ம சவுத் இண்டியன் கேர்ள்ஸ் எப்படி இருப்பாங்களோ அதேமாரி தான், பிளாக் கலர் தான். ஏஞ்சல் குட்டியுடைய ஹாபிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டான்ஸ் ஆடுறது, நிறைய இடங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணி அங்கே இருக்கிற நேச்சரெல்லாம் ரசிக்கிறது, அங்கே போய் தன்னோட இடையழகு, தொப்புள் அழகு, தொடை அழகு, முன்னழகு, பின்னழகு இது எல்லாத்தையும் காட்டி அங்கே இருக்கிற பியூட்டிஃபுல்லுக்கு டஃப் கொடுக்குற மாதிரியான கவர்ச்சியில் ரீல்ஸு, வீடியோஸ் எல்லாம் எடுத்து அதை தன்னோட யூடியூப்பு, சோசியல் மீடியா அந்த பேஜஸ்லாம் போட்டு கிட்டத்தட்ட வந்து இருக்க ஃபாலோவர்ஸை வந்து இன்னும் அதிகப்படுத்துறது இதே வேலையை தான் சுற்றிட்டுருக்கா. கிட்டத்தட்ட இப்போவே வந்து ஒரு 40 மில்லியன் அபவ் வந்து ஃபாலோவர்ஸ் வந்து வச்சுருக்கா. நாம் இந்த வீடியோவில் உங்களுக்காக நம்ம ஏஞ்சல் ராயை எந்த அளவுக்கு ரெடி பண்ணி கலெக்ட் பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த விஷயத்தை செஞ்சுருக்கோம். ஏஞ்சல் ராயுடைய அழகு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா அவளுக்காக வந்து ஒரு லைக் போட்டுருங்க. மேலும் நம்மளுடைய தொடர்ச்சியான வீடியோக்கள் உங்களுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ தொடர்ச்சியாக வரும். இது போன்ற தொடர்ச்சியான ஆக்டர் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை வந்து நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இன்னும் யாரை பற்றி வீடியோ போடலாம், இன்னும் எப்படி வீடியோ போடலாம் அப்படின்ற ஐடியாஸ் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தொடர்ச்சியான வீடியோக்களை போடுறதுக்கு நம்ம தயாராக இருக்கோம். ஏதாவது நம்ம வீடியோவில் திருத்தம் தேவை அப்படின்னா அதையும் மறக்காமல் சொல்லுங்கள். பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் நல்ல ஒரு ஆக்டரோட.